JEE மெயின் JEE அட்வான்ஸ் ரெண்டும் ஒரே டைமில் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. இதை பற்றி டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக 2026 ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ஒரே டைமில் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிலபஸ் வைஸாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 3 டாப்பிக்கில் இருந்தால் ரெண்டுலேயுமே கொஸ்டின்ஸ் வருது உங்களுக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா JEE மெயின் எழுதி அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 லட்சம் ரேங்க் லிஸ்ட்டில் வந்தால் தான் JEE அட்வான்ஸ் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ ரெண்டோட சிலபஸ்மே வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் BE BTech ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் +1 +2 NCERT புக்ஸ்ல இருந்தால் கொஸ்டின்ஸ் வரும். பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு JEE மெயின் பொறுத்தவரையும் கொஞ்சம் பேசிக் லெவல் கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு. பட் JEE அட்வான்ஸ் பொறுத்தவரையும் அதில் இருக்க டாபிக் தான் வரும். பட் அந்த டாப்பிக்லேயே எப்படி ஒரு ப்ராப்ளம் சால்விங் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து எப்படி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ JEE மெயின் கொஸ்டினுக்கு ரொம்ப பெரிய அளவு எஃபர்ட் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் JEE அட்வான்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு நீங்கள் பேசிக்காக லேர்ன் பண்ணிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி டீட்டெயிலாக டிஃப்ரென்ஸ் வீடியோ நம்ம சேனல் இருக்குது, வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். பட் ரெண்டோட சிலபஸ்லுமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் +1 +2 NCERT புக்ஸ்க்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டாப் இன்ஜினியரிங் காலேஜ், IIT, NIT, IIIT மாதிரியான காலேஜில் BE BTech படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.